படிக்கணுமா இல்ல தியானிக்கணுமா? இத குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வேதத்தை நம்ம படிக்கிறதுனால நமக்கு பலன் இருக்கா? இல்ல தியானிக்கிறதுனால நமக்கு பலன் இருக்கா? அப்படின்றத இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். வேதத்தை வாசிக்கிறதும் தியானிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வேதத்தை வாசிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ப்ராசஸ். ஆனா வேதத்தை தியானிக்கிறது அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். நிறைய பேர் வேதத்தை வாசிச்சு முடிக்கணும், எப்படியாவது இந்த இயர்க்குள்ள முடிச்சிடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு வாட் தில் டூ, அங்க ஃபாஸ்டா படிப்பாங்க. ஆனா அவங்கள இன்னைக்கு நீ என்ன வசனத்தை படிச்ச, இன்னைக்கு உன்னோட ஆண்டவர் என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது. ஆனா இதே வேதத்தை தியானிக்கிறவங்க கிட்ட ஒவ்வொரு நாளும் பொறுமையா உட்காந்து படிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட என்ன பேசினாரு அப்படின்ட்டு. அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் என் கூட இந்த வார்த்தையின் மூலியமா பேசினாரு, இன்னைக்கான வார்த்தை இதுதான் அப்படின்னு உறுதியா சொல்லுவாங்க. காரணம் பொறுமை. எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டா, ஸ்கூல்ல எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் இல்லாம எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆவீங்களா? கிடையாது. அப்போ நீங்க எக்ஸாம்ல வெற்றி பெறணும், தேர்ச்சி பெறணும் அப்படின்னா நீங்க பொறுமையா உட்கார்ந்து படிக்கணும். சும்மா எல்லாத்தையும் ஃபுல்லா ஒரே நேரத்துல புக்கு சும்மா வார்த்தைகளை மட்டும் பறிச்சுட்டு எக்ஸாம் எழுத முடியுமா? கிடையாது. அதே மாதிரிதான் வேதமும். இன்னைக்கு நீங்க உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கட்டும், இந்த உலகத்துல இருந்து வர எதிர்ப்புகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைய படிக்க கூடாது, மெடிடேட் பண்ணணும். அந்த வார்த்தை கிரியை செய்யணும். ஆமென். God bless you.